ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நெறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பெண்கள் தாய் தந்தையருக்கு ஈமிக்கிரியை செய்யலாம் அப்படின்னு நான் போட்டிருந்த வீடியோவ பார்த்துட்டு, நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதில கேள்விகளும் நெறைய எழுந்திருந்தது. என்ன அப்படின்னா, ஈமிக்கிரியை மட்டும் தான் செய்யணுமா? பெண்கள் தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்கள், அதாவது தர்ப்பணம் போன்றவற்றை செய்யக்கூடாதா? அவர்களுக்கு பிண்டம் வைக்கக்கூடாதா? அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. கண்டிப்பாக செய்யலாம். எப்படி ஈமக்கிரியை செய்யறதுக்கே உங்களுக்கான முழு அதிகாரம் இருக்கும்போது, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்க ஏன் பிண்டம் வைக்கக்கூடாது? அதே வயித்துல ஒரு ஆணை சுமக்கின்ற அதே வயித்துல தான் ஒரு பெண் பெண்ணையும் சுமக்கிறா. இன்னும் கேட்டா, பெண் தான் ஒரு ஆணையே சுமக்கிறா தன்னோட வயித்துல. அப்ப அந்த ஆணுக்கு எந்த அளவுக்கு அந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள் தவசமாகட்டும், பிண்டம் வைப்பதாகட்டும், ஈமைக்கிரியை ஆகட்டும், எந்த அளவுக்கு அந்த ஆணுக்கு உரிமைகள் இருக்கோ அதே அளவுக்கு பெண்ணுக்கும் இருக்கு. நாம என்ன பண்ணிடுறோம், ஒரு பெண் திருமணம் ஆகி போயிட்டா அந்த பெண்ணுக்கு தாய் தகப்பனோட இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் முறிஞ்சிடுச்சு, அந்த குடும்பத்தோட இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் முடிஞ்சிடுச்சு அப்படின்றத ஒரு ஒரு இது மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். அதனாலே பெண்கள் வந்து அதை மறந்துடுறாங்க. தங்கள் தாய் தந்தையர் ஒரு ஆண் தனது தாய் தந்தைய எந்த அளவுக்கு பார்த்துக்கணுமோ, எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு பெண்ணுக்கும் இருக்கு. அதனால பெண்களும் கண்டிப்பா பிண்டம் வைக்கலாம் உங்களது அப்பா அம்மாவுக்கு. பெண்களும் ஈமைக்கிரியை செய்யலாம். பெண்களும் தங்கள் தாய் தந்தையருக்கு தவசம் கொடுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து எந்த இடத்திலும் யாருமே வந்து அப்படி சொல்லவே இல்லை. ஏதோ காலத்தின் சூழலாக சில நூற்றாண்டுகளாக இது வந்து மாற்றியிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள் தான். எல்லாருமே அந்த வயித்துல இருந்திருக்கும். எல்லாருக்குமே அந்த கடமைகள் இருக்குது அதை செய்யறதுக்கு. இனி எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கான எல்லா கடமைகளையும் செய்வோம். ஆண் பெண் என்ற பாகுபாடு வேண்டாம்.